சோல்ஜர்ஸ் இப்போ வந்து ஒரு சோகமான விஷயம் என்னன்னா மறுபடியும் அஜித் குமார் அவங்க இறந்துருக்காங்க. ரொம்பவே வருத்தப்படுறேன். ஏன்னா அந்த நியூஸ் கேள்விப்பட்டா ரொம்ப இது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கோயில்ல வந்து செக்யூரிட்டி கார்டா தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து 2 பெண்மணி வந்திருக்காங்க. பெண்மணி கார்ல வந்திருக்காங்க. இவங்கட்ட சாவி குடுத்துருக்காங்க அஜித் குமார்ட்ட. அவங்கட்ட வந்து சாவி குடுத்தனால, இவங்கட்ட வந்து இவங்கள வந்து கார் ஓட்ட தெரியாதனால வேற ஒருத்தவங்களுக்கு குடுத்து டிராப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது கார் பக்கத்துல பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து கோயில் சாமி கும்பிட்டு வெளிய வந்திருக்காங்க. நகை காணாம போயிருச்சு. உடனே நகை காணாம போயிருந்தோனே, இவங்க வந்து டக்குனு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்திருக்காங்க. யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து எப்படி, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரணைக்கு போற இடத்துல வந்து ஒரு லாக் ஆஃப் டெத் மாரி நடந்திருக்கு. ஸ்பாட் அவுட் நடந்திருக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து சாத்தான்குளத்துல இதே மாரி தான் ஒண்ணு நடந்திருக்கு. ஃபெனிக்ஸ் அண்ட் வழக்குலயும் நடந்திருக்கு. அது வந்து இப்ப இந்த கேஸ்ல வந்து என்ன வந்து மூவ் ஆகியிருக்கு. ஒரு 5 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிபிஐசிஐடி விசாரணை மாறி இருக்கு. அண்ட் முதலமைச்சர் வந்து பேசியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அதாவது அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பம் தான் அவங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ பாப்போம் அவர் கேஸ்ல என்ன சோல்ஜர்ஸ் அவர் கேஸ்ல என்ன இனி மூவ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அப்கமிங் கேஸ்ல தான் இனி தெரிய போகுது. ஸோ நான் ரெகுலர்ஸ் அப்டேட் குடுக்குறேன்.